பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்கள், கடந்த மாதமெல்லாம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவிலை போல நீர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி ஆண்டவரே, நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து செயல்பட கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை பாடல்களை முற்றிலுமா நீர் பொறுப்படுத்து நாங்களுமே ஆராதிக்கும் போது உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது தேவ மகிமை ஆலயத்தில் இறங்கி எங்களை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் எல்லா தடைகளை நீக்கி உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி நாடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற அந்த வார்த்தையின்படி முதலாவது உம்மை தேட ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த கிருபை தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். அன்றே நாடு முழுவதும் நடக்கிற இந்த நீட் எக்ஸாமுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகம் பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபையை கொடுத்து உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக சாட்சிகளை பொறுப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வேத வசனங்களிலேயும் ஒரு ஜீவனையும் ஆவியும் வல்லமையும் விளங்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்தி சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் நாங்கள் அந்த பங்காளிகளாக மாற கர்த்தர் கிருபை தருவீரான் ஜெபிக்கிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா பரிசுத்த ஆவியானோடு கூட நடக்கிற ஆராதனையிலையும் கர்த்தர் மகிமைப்படுவீரான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரை ஆராதிக்கட்டும், எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே உன்னதன் உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி என்ற பாடலை நாம் ஆவியோடும் ஆத்மாவோடு சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். என் ஆத்மாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உன்னதன் உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உன்னதன் உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. வையகத்தில் உனக்குமை என் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல். வையகத்தில் உனக்குமை என் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உன்னதன் உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உன்னதன் உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்து சாபக்கோழியில் வந்து ஆபத்தில் நிற்கையில். பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்து சாபக்கோழியில் வந்து ஆபத்தில் நிற்கையில். மீட்டுனக்கு இரக்கம் கிருபை என்னும் மொழியை சூட்டிய கர்த்தனை மீட்டுனக்கு இரக்கம் கிருபை என்னும் மொழியை சூட்டிய கர்த்தனை நிதம் நினைந்து. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உன்னதன் உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உன்னதன் உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி.
பெற்ற பிதா போல் பரிதாபித்தானை பற்றிடும் அடியோ மற்றும் பயப்படில். பெற்ற பிதா போல் பரிதாபித்தானை பற்றிடும் அடியோ மற்றும் பயப்படில். அக்கிரமெல்லாம் கர்த்தன் கருணை ஆக்கினை என்று அகற்றிடுவார். அக்கிரமெல்லாம் கர்த்தன் கருணையால் ஆக்கினை என்று அகற்றிடுவார். என் ஆத்துமாவே என்னோட உள்ளமே உன்னதன நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என்னோட உள்ளமே உன்னதன நாமத்தை ஸ்தோத்திரி. மாமிசம் அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இருக்க வேண்டிய நடக்க வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் வரை. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எச்சரிப்பான ஒரு வேத வசனத்தை வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். 14ஆம் வசனம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஞானமற்றலை போல நடவாமல் ஞானமுள்ளலை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதையில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு பகுதி. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அநேகர் தங்களுடைய வாழ்நாள் காலங்களில் இப்பொழுது சொல்கிறாங்க, என்னுடைய காலத்தை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாதனால இப்பொழுது நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேன், இவ்வளவு நான் துன்பப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. சிலருடைய வயதான நிலைமையில் அவங்களை கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, இப்பொழுது இருக்கிற அறிவு, இப்பொழுது இருக்கிற அந்த தெளிவு முன்னே இருந்திருந்தால் எவ்வளோ நாங்கள் முன்னேறி இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லக்கூடியலாம் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். யார் தூங்குறாங்க? தேவனை அறியாதவங்க எல்லாரும் நித்திரையில் தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்படி தான் இருக்குது. பாவிகள் தூங்குள்ள போல தான் இருக்கிறாங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தூங்குகிற நீ விழித்தெழுந்து கர்த்தரை நீ என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னென்னா, இங்கே நாம் வாசித்தோம், நாட்கள் பொல்லாததானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலங்கள் எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 31வது சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வாசிப்போம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல. சரி, 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும். சரி, ஆக காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு இருப்பது
நாம் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நாம் இன்றைக்கி வாசித்த வேத வசனத்திலும் கூட ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது. புலம்பிள்ளை நாம் பார்க்கிறோம், அவருடைய கிருபை நம்ம இம்மட்டுமாக நடத்தி இருக்கிறது. மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்திலும் கூட கர்த்தர் மாறாதவராக இருந்து நம்மை மறவாமல் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சங்கீதக்காரன் மோசஸ் சொல்கிறார் 90வது சங்கீதத்தில் நான் வாசிக்கும்போது 10ஆம் வசனத்தையும் 12வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் பாருங்களேன், ஆயுசு நாட்கள் 70, இப்போ 80 எனக்கு ஆக போகுது. 80 இருக்கு, படிங்க. அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இப்படிதான் இருக்கு காலங்கள்லாம், இப்படிதான் இருக்கு. ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினாலே 80. ஆனாலும் பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். 12வது வசனம், நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி, ஆகவே நாம் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பார்த்தீங்களா, நாம் அந்த நாட்களை எண்ணுகிற அறிவை என்ன செய்யணும்? போதிக்க கேட்டுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஜீவனோடு இருப்பது, நாம் எல்லாரும் நிர்மலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஒரு மதிகேடன் ஒரு நாள் சொன்னால், எனக்கு நிறைய விளைஞ்சிருக்கு, நிறைய காரியம் இருக்குது, என் ஆத்மாவை புசித்து குடித்து சந்தோஷமாக இருந்து சொல்லி நீண்ட நாட்களாக நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு மதிகேடன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷமா, ஆமாம், 12ஆம் அதிகாரம் 19, 20. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டு, நீண்ட நாட்களாக நீண்ட வருஷமா உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி நம்பி அவன் சொல்றான். பாருங்களேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ள. பாருங்க, எவ்வளவு காலம் நாம் இருப்போம் என்று சொல்லி நம்ம யூகிக்க முடியாது. இந்த மனுஷன் அப்படி தான் சொல்கிறான், நன்றாக புசித்து இளைப்பாறு எல்லாம் இருக்குது என்று சொல்லி திருப்தியாக இருந்தான். அவனை பார்த்து இயேசு சொன்னார், மதிகேடனே. அல்லேலூயா. ஆகவே காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறதாக நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். காலங்கள் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆகவே இனி காலம் செல்லாது. ஆமீன். இனி உள்ள காலம் ரொம்ப கொடுமையான பயங்கரமான காலமாக இருக்கிறபடினாலே நாட்களை நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு கொடுக்குற கொஞ்ச நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது, இந்த உலகமானது அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து எல்லாமே அழிந்து போகக்கூடிய, ஒளிந்து போகக்கூடிய, நிர்மூலமாக போகக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆகவே 13, 14 வசனத்தை பார்க்கும்போது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நாம் எல்லாரும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாக சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காண. அல்லேலூயா. சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் நம்முடைய காலமெல்லாம், நம்முடைய ஜீவன், அதாவது நாட்கள் ஒரு புகையை போல் இருக்கிறதா. யாக்கோப்பு நிருபக்காரன் சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில்,
நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆமென். காலம் எப்படி இருக்கிறதா? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆகவே நாட்களை நாம் என்ன செய்யணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தீவிரமாக செயல்பட்டு கொஞ்ச காலம்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அறிந்து நாம் ஆண்டவருக்கு என்று முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்களேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. இப்ப நமக்கு கிடைத்த இந்த நாட்கள், இந்த காலங்கள் அவர் நமக்கு தந்த ஒரு விசேஷித்த நாட்கள். இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டுமா? இல்லையா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. அப்படி என்றால் அப்படி அறியாவிட்டால் அது நலமாக இருக்கவே இருக்காது, தீமையாக முடியும். ஆகவே காலத்தை நாட்களை அறிந்தவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அதிபதியாகிய பேலிக்ஸ்க்கு சுவிசேஷத்தை சொல்கிறார். பேலிக்ஸ் என்ற மனுஷனுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், இந்த சுவிசேஷம் என்னப்பட்டிருக்கிறது? நீதியையும் நியாயத்தையும் இச்சையடக்கத்தையும் குறித்து பேசுகையில், இதை பேசும்போது பேலிக்ஸ் பயமடைந்து, அந்த அதிபதி பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம். சரி பாருங்க, நல்ல சுவிசேஷம் சொல்றாங்க, இதெல்லாம் விழணும், இப்படி இருக்கணும் என்று சொல்லி சொன்னா, அவன் என்ன சொன்னா? இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஆனா அவன் சமயமான போது அழைக்கவே இல்லை. அதை என்ன செய்தான்? தட்டி விட்டான், வெறுத்து விட்டான், அதை விட்டு விட்டான். கீழே உள்ள வசனத்தை பாடி 27ஆம் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். 26ஆம் வசனம். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை, லஞ்சம் கொடுப்பான் என்று பார்த்துட்டு அவன் சரியா பதிலே சொல்லவே பணம் நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். யாரிடத்துல? பவுலிடத்துல பேசினான், எப்படியாவது துட்டு கிடைக்கும்ங்கிற மாதிரி. ஆனா அவனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இல்லை. அந்த குறிக்கப்பட்ட அந்த நாட்களில் அவன் அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தான், ஆனால் அவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஆகவே அவன் அதை விட்டதை நாம் காரணம் பண ஆசை. தன்னுடைய பொருளாசையினாலும் பண ஆசையினாலும் அவன் பாதாளத்தை நோக்கி தான் போயிட்டான். அவன் பவுலை ஏற்றுக்கொள்ள இல்லை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மனம் திரும்புவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சிலர் அதற்கு தங்களை அர்ப்பணிப்பது இல்லை. நான் வாசிக்கிறோம், சபைகளை பற்றி ஆவியானவர் சொல்லும்போது மனம் திரும்பு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். படிக்கிற 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே. எவ்வளவு பயங்கரமான காரியம் இருக்கு. மனம் திரும்புவதற்கு சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டும் போது, சந்தர்ப்பம் கொடுக்கும்போது அது என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக்கூடாது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இன்னும் மனம் திரும்பக்கூடிய காரியம் இருக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களில் சில விஷயத்தில் நாம் தவறுகிறோம். அதை மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில்
சேர்ந்து வரணும். இவ்விதமாக ஒரு பயங்கரமான சூழ்நிலை. காரணம், அவருடைய பாவ ஜீவித்து விட்டு அவள் விலகவே இல்லை. நேற்றுக்கு கூட நாங்கள் கிறிஸ்துவாகிய பஸ்காவை குறித்து நாங்கள் பேசும்போது, கொரிந்து சபையானது ஆரம்பத்தில் ரொம்ப அருமையான சபை, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு கூட்டம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் பார்த்தால் அப்படித்தான் அறிந்து கொள்கிறோம். 7வது வசனம் சொல்லுகிறது, அவங்க கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டமாக இருந்தாங்க. ஆனால் நாளடைவில் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் எல்லாம் உண்டாகி மாம்சத்துக்குரியவர்களாக மனுஷ மார்க்கமாக மாறிவிட்டாங்க. அவங்கள பற்றி நல்ல ஒரு சாட்சி இல்லாமல் போனது. அவங்களுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க முடியவில்லை. குழந்தைகளை போல இருக்கிறீங்களே என்று பவுல் பேசினார். அதை விட இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு சூழ்நிலை வந்ததைத்தான் 5வது அதிகாரம் நீங்கள் போய் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்தில் அந்நியானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத சில பாவங்கள் சபைக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. ஆவியான எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவனை சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்காக என்றால், கர்த்தர் மனம் திரும்புதலுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது, திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது, கர்த்தர் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தரும்போது அதை பயன்படுத்தி நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் பின்னாட்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், லோத்துடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமோடு புறப்பட்டு வந்த லோத்துடைய தரிசனம் வித்தியாசமாக இருந்தது. ஆகவே ஆபிரகாம் வீட்டு லோத்து பிரிந்து போனான். அவன் போகிற இடம் அவனுக்கு ஒரு அருமையான ஏதேன் தோட்டத்தை போல செழுமையான ஒரு இடமாகத்தான் கண்களுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த சோதோம் குமாரா பட்டணத்துடைய அக்கிரமம் அதிகமாக இருந்ததாக நாம் 18ஆம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் லோத்துக்கு அப்படி கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியினாலே அவங்க தாமதித்து கொண்டிருக்கும்போது தேவ தூதர்கள் வந்து அவர்களை கைப்பிடித்து இழுத்து கொண்டு போனாங்க. 19:15 முதல். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆனால் அவனோ தாமதித்து அந்த தேவ தூதர்கள் வந்து அவனை துரிதப்படுத்துறாங்க. சீக்கிரம் புறப்படு என்று. ஆனால் அவனோ என்ன செய்து கொண்டிருந்தான்? தாமதித்து கொண்டிருந்தான். ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனோ அந்த சத்தத்துக்கு பூரணமாக கீழ்ப்படியாமல் அவன் விரும்பின இடத்துக்கு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உலகத்தோட ஜனத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை அல்ல, அங்கிருந்து பிரிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அது நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரிந்தானே? மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்புத்தூனாக மாறிவிட்டான். அதை விட கொடுமை என்னவென்றால், அதுக்கு பிற்பாடு லோத்துடைய 2 பிள்ளைகள் மூலமாக அம்மோனியர் மோவாபியர் என்ற 2 சந்ததியே உண்டாகிவிட்டது. இந்த 2 சந்ததியும் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் அதிகமாக உபத்திரவம் கொடுத்தவங்க என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய ஏன் இப்படி நடந்தது? கர்த்தர் சொன்னார், தேவ தூதன் சொன்னார், துரிதமாய் புறப்படு, சீக்கிரமா போ. ஆனால் அவனும் என்ன செய்தான்? தாமதித்து கொண்டிருந்தான். அந்த சரியான நேரத்தில் அவன் புறப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் எச்சரிப்பின் சத்தம் கேட்கும்போது உடனடியாக கீழ்ப்படிந்து தேவ சித்தம் செய்வோம் என்றால் எல்லா அழிவுக்கும் நாம் தப்பித்து கொள்ளலாம். எல்லா நாசத்துக்கும் பாவத்துக்கும் பொல்லாத காரியத்துக்கும் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அவங்களோ தப்பித்து கொள்ள முடியல. உபாகமம் 23:3 வாசித்தீர்கள் என்றால், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறை வரைக்கும் இந்த சாபம் வந்தது பாருங்களேன். ஏன் காரணம் என்ன? அவங்க தாமதித்ததுனால, தீவிரமாய் செயல்பட முடியாதனால, காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியாதனால. நான் வாசிக்கிறார் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும்
பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, இந்த பூமி எல்லாமே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இப்படி இருக்கு உலகம். 2ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், மறுபடியும் அவைகளில் சிக்கி சோதிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க பின்வாங்கி போகவே கூடாது. படிச்சு முடியுங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிற்பாடு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாம இருந்தாலே நன்றாயிருக்குமே. அப்படித்தான் சிலருடைய காரியமெல்லாம் இருக்கு. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தீவிரமாக, துரிதமாக, சீக்கிரமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அறிந்து செயல்படணும். தாமதம் பண்ண கூடாது என்றுதான் இங்கே பார்க்கிறோம். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது ராஜாவுடைய நாட்களில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தாவீது தன்னுடைய தளபதியாகிய யோவாபுக்கு பதிலாக அமாசாவை நியமிக்க வேண்டும் என்று விரும்பினான். படிங்க 19:13. நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால். தாவீதினுடைய படைத்தலைவன் பிரதானமானவன் யோவாப் தான். ஆனால் இங்கே யோவாபுக்கு பதிலாக அமாசாவை படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினார். யோவாபுக்கு பதிலாக நீ அமாசாவை நியமிக்க தாவீது விரும்பினார். ஆனால் அந்த 20ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த அமாசா குறித்த நேரத்தில் அங்கே வராததுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. படிங்கள. பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் கவனிங்க, குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். சரி, தாமதிச்சிட்டான். ஆகவே என்ன நடந்து தெரியுமா? நீங்கள் அந்த அதிகாரம், அந்த 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால், இந்த அமாசாவை யோவாப் கொலை செய்து விடுகிறான், குத்தி கொலை செய்து விடுகிறான். காரணம் என்ன? தாவீது அழைத்த அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் அமாசா வரவில்லை. அப்போ நாட்கள் எவ்வளவு விசேஷமாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு நம்ம வர வேண்டும் என்றால் சரியான நேரத்தில் வரணுமா, சரியான நேரத்தில் வரணும். அதுதான் நிறைவான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, இந்த அமாசாவுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க காரணம் தாவீது அழைத்த அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் அவன் வராமல் போனதுதான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. சரி, இவ்விதமாக கட்டளைகள் பிரமாணங்களை கை கொண்டு நடப்பதனாலே வாழ்நாள் நீடித்திருக்கும். ஆனால் அந்த வசனங்களையும் உபதேச சட்டத்திட்டங்களையும் அவமதிப்போம் என்றால், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால், வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 13:13 அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திருவசனத்தை அவமதிக்க கூடாது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். பாருங்களேன், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உபதேச சட்டத்திட்டங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ கற்பனைக்கு பயன்படுகிறவனோ பலன் அடைவான். அல்லேலூயா. ஆகவே இந்த அமாசா அந்த ஸ்தானத்தில் பெற்றுக்கொள்ள முடியாதபடி யோவாபினாலேயே கொலை செய்யப்பட்ட காரணம் குறித்த காலத்திலே குறித்த நேரத்தில் அவன் வந்து சேரவில்லை என்பதுதான் காரியம்.
அதே போல் திருவசனத்தை நாம் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதை என்ன செய்யக்கூடாதான்? அவமதிக்கக்கூடாது. அதை விட்டு விலகிவிட கூடாது என்றெல்லாம் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் ஆண்டுடைய சித்தத்தை செய்து அவருடைய சட்டத்திட்டத்தின்படி நாம் பாதுகாக்கப்படும் போது நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்றால் நித்திய ஜீவனாக இருக்கும். ஆமேன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு உண்டாகும் பலன், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு வரும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த ஒரு அனுபவத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் எந்தெந்த காரியத்தை துரிதமாக சீக்கிரமாக தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற சில குறிப்புகளை நாம் இனித்தான் பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய முடிவு நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு வரும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொன்னால் இது நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் சீக்கிரமாக துரிதமாக செய்ய வேண்டிய முக்கியமான சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக மனம் திரும்புதல் என்று சொல்வது அது காலதாமதமே இருக்கக்கூடாது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நேற்றை கூட நாங்கள் தியானித்தோம். யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பஸ்காவை புசிக்கக்கூடிய நியமம், பஸ்காவை புசிக்கக்கூடிய நியமம் என்று சொல்லும்போது வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, அறைகளிலே கச்சை கட்டிக்கணும், உங்கள் கால்களில் பாதரட்சை போட்டுக்கொண்டு, உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாக புசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பஸ்காவை புசிக்கக்கூடிய நியமம் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு என்று சொல்வது மனதின் அறையை கட்டிக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது கால்களில் பாதரட்சை என்று சொல்வது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுருக்கமாக சில வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது கையில் தடி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது வாக்குத்தத்தம் தான் தடி. அல்லேலூயா. அதை காட்டிலும் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதை எப்படி புசிக்கணுமா? தீவிரமாக புசிக்கணும். ஏனென்றால் அதுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு பூரணமான விடுதலை கிடைக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்னும் சொன்னால் விடிய காலம் வரைக்கும் அதை என்ன செய்யக்கூடாது? மீதி வைக்கவே கூடாது என்பதெல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து உடனடியாக என்ன செய்யணும்? அவங்க புறப்பட வேண்டும். பார்வோன் அவளை புறப்பட சொல்லலை, துரத்தி விட்டான் இல்லையா? அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்புதல் என்று சொல்வது மிக முக்கியமான ஒரு காரியம். அதை சரியான நேரத்தில், சரியான காரியத்தில், சரியான இடத்துல நாம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய மனம் திரும்பல் விசேஷித்தமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆனபடினால புளிப்புள்ள அப்பமாகிய துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்தமாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை அப்போ நம்முடைய பண்டிகை என்று சொல்லுகிற இந்த திருவிருந்து இல்லாவிட்டால், பஸ்கா பண்டிகை என்று சொல்ல இல்லாவிட்டால், கர்த்தருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் பங்கா ஆளியாக நாம் மாறணும்னு சொன்னால் துப்புரவானலாக இருக்கணும், இடரலற்றலாக இருக்க வேண்டும். துப்புரவானவர்களும் இடரலற்றலாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதே. ஆகவே இது சாதாரண ஒரு மனம் திரும்புதல் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் திரும்புதல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாறவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், வெளிப்படுத்துது 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், 16ஆம் வசனம், 27ஆம் வசனம், அதே போல் 3ஆம் அதிகாரம் 3:19 இந்த எல்லா வசனங்களிலுமே மனம் திரும்பு என்று எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களை விட இல்லையா, ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று, அங்கேயும் தூக்கத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபம். அப்படி என்றால் இந்த ரட்சிப்பு இன்னும் நமக்கு இருக்கு. கடைசி ரட்சிப்பு நம்ம வரும் வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை எல்லா விதமான காவலோடு நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். 19ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது 12-13ஆம் வசனம் சொல்லுகிறது,
19, 12, 13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை குறைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் தன்னுடைய தவறுகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாது. இவைகள் எல்லாமே மனிதனை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறாரே. அப்படி சுத்திகரிப்பு கூட்ட நேரங்களில் அநேகர் பங்கு பெற முடியலையே, அநேகர் பங்கு பெற முடியல. இந்த நேரம் ஆயிலும் நீங்கள் மனம் திரும்புங்க. இந்த நேரம் ஆயில் ஆண்டவருக்கு உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 34:18 பாருங்கள். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். சரிங்களா? அப்போ நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவங்களை என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்புவது ரட்சிப்புக்காக ஆரம்ப ரட்சிப்பை காட்டிலும் இப்பொழுது அது அதே சமயமாக இருக்கிறபடினாலே தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், சவுலுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தரிசனத்துக்கு பிற்பாடு அவன் அனனியாவிடத்தில் அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து. அல்லேலூயா. என்னங்க சொல்லப்பட்டிருக்கு? தாமதமின்றி கிறிஸ்து தேவன் என்று தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அவளை தீவிரமாக பாருங்கள். ஒரு பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், நான் ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டேன், அதே நாளில் மனம் திரும்பினேன், அதே நாளில் ஞானஸ்நானம் எடுத்தேன், அதே நாளில் அபிஷேகம் பெற்றேன், அதே நாளில் ஊழியக்காரரை மாறினேன். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய சரித்திரம். நல்ல படிப்பு அறிவு இல்லாவிட்டாலும் கூட 2 வயது தான், 2வது வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன காரியம், முதல் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன், ஒரே நாளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அப்போது அவ்வளவு தீவிரமாக அதற்கென்று தன்னை அர்ப்பணித்த அந்த தேவனுடைய மனிதனை கர்த்தர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. இங்கேயும் சவுல் தாமதியாமல் என்ன செய்தான்? கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய சேவையை இவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தண்ணீர் ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அதுக்கு தகுதியான கர்த்தருடைய பிள்ளைங்க தாமதம் பண்ணவே கூடாது. சிலரை கேட்டால் மாடு கன்று போடட்டும் அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், அல்லது வீடு கட்டி முடிக்கட்டும் அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். இதுக்காக ஞானஸ்நானம் இல்லையா? அல்லது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஞானஸ்நானங்கிறதெல்லாம் இல்லை. எப்பொழுது ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறாரோ, உங்களை எச்சரிக்கிறாரோ, உடனடியாக நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சவுளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது பாருங்களேன். பிரியமானவர்களே, நாம் தீவிரமாக செயல்படக்கூடிய காலம் எது? நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அங்கே இன்னொரு பகுதியை நான் படிக்கும்போது பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்கிறவனுடைய ஊழியமானது மிக பிரகாசமாக, அற்புதமாக, சந்தோஷமாய் அந்த பட்டணம் முழுவதும் 8 அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சரி, அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தினுடைய இறுதி காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே யாருமே இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுடைய நிறமே அப்படி என்று சொல்லி எத்தியோப்பியனுடைய ஒரு மந்திரியை கர்த்தர் அங்கே என்ன செய்தார்? ரட்சித்து அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறதை நம்ம அந்த 8வது அதிகாரத்தின் இறுதியில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் தெரிந்த காரியமாக இருக்கிறனாலே சுருக்கமாக அதை நான் கடந்து போகிறேன். ஆமேன். எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும். அப்படிப்பட்டவன் தான் அந்த எத்தியோப்பியர்கள். அவ்வளோ மோசம், அவ்வளோ கருப்பு. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை பார்க்குறோம். எத்தியோப்பியாவிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அநேக சுவிசேஷகர்கள், அநேக ஊழியர்கள் இன்றைக்கு பிரகாசமாக இருக்க காரணம் அவங்க கருப்பாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக
அழகாயிருக்கிறார்கள். ஆமென். அதுக்கு முன்னோடியாகத்தான் எத்தியோப்பியன் ரட்சிக்கப்படுகிறதை 8வது அதிகாரத்தில் நாம் பார்த்து அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆக இதெல்லாம் துரிதமாக சீக்கிரமாக செய்ய வேண்டும். ஆகவே தான் ரதத்தை நிறுத்த சொன்னான், சீக்கிரமாக இறங்கினான், உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். நீ தாமதிக்கிறது என்ன? ஆகவே ஞானஸ்நானத்துக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் சாக்கு போக்கு சொல்லி தாமதம் பண்ணாமல் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 106வது சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். பாருங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினார், ரட்சிப்பை கொடுத்தார். தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மாதிரியாக அந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தண்ணீர் ஞானஸ்நானத்துடைய ஆழமான சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே நாம் அவரோடு கூட என்ன செய்கிறோம்? இணைக்கப்படுகிறோம். ஆமென். 11ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சரி, இது ஞானஸ்நானத்துக்காக தீவிரமான செயலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏனதான என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த அபிஷேகத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளை லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தார். என்னிடத்தில் அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்க. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதிலிருந்து 14ஆம் வசனம், இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இறுதியாக 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், 120 பேர் அங்கே கூடியிருக்கிறார்கள். தீவிரமாக வாஞ்சியோடு தாகத்தோடு இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் 2ஆம் வசனங்கள், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அதுக்கு முன்னே இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவங்க எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாங்க. இப்போ உயிர் தெழுந்த இயேசுவை கண்ட பிற்பாடு அந்த தீவிரமாய் செயல்பட்டு திரும்பமாக பரிசுத்தான அபிஷேகத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கூடி காத்திருந்தாங்க. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 17 நாட்டுக்காரங்க கூடியிருந்தாங்க. அவர்கள் மத்தியில் 120 பேர் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், வறண்ட நிலம் தவிப்பது போல ஆத்மா என்ன செய்யணும். 63வது சங்கீதம் 1ஆம் வசனம் இன்னைக்கு படிச்சோமே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா. சரி, ஆக வறண்டது விடாய்த்ததுமான அந்த நிலமானது செழிப்பாக மாற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 143ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலும் கூட இதே வறண்ட நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஏசாயா 44:3வது வசனத்தை படிங்க. ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. வறண்ட நிலம் என்ன செய்யப்படுகிறதாம்? ஆவியானவர் வறநிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்கீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் காத்திருந்து என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசிகளின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் ஓடும். ஏன் ஓடலைன்னா விசுவாசம் இல்லை, முழுமையான விசுவாசம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் பண்டிகையின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தம் போட்டு கூப்பிடுறாரு,
தாகமாக உள்ளவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிக்கு உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். பரிசுத்த அபிஷேகத்தை குறித்து அவர் விதமாக சொன்னதாக நாம் பார்க்கிறோம். ஆமேன். அப்படி என்றால் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு தீவிரமான வாஞ்சி இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது? 16ஆம் வசனம், நாட்கள் பொல்லாதலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொண்டு காத்திருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படிப்பட்டவங்க தான் ஆவியினால் நடத்தப்படுவார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இவ்விதமாக தேவனுடைய புத்திரராக நாம் மாறுவதற்கு தீவிரமாக நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பாக பரிசுத்த ஆவி கிடைக்கும். ஆமேன். அதுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறீர்களா? முயற்சி எடுத்திருக்கிறீர்களா? அதுக்கென்று நீங்கள் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருக்கிறீர்களா? இல்லை. அதுக்கென்று சில ஜப நேரம் வைத்தாலும் கூட அநேகர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பிரியமானவர்களே, பரிசுத்த அபிஷேகம் பெறாமல் முத்திரை இல்லாமல் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. கவனம், ஜாக்கிரதையாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்து 4ஆவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் நல்ல ஒரு தேவ மனிதன், 100க்கு அதிபதி கொர்நேலியு, அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்ப்பில் என்றால் தான தர்மங்களை செய்கிறவன், தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தவன், தான தர்மங்களை செய்தவன், எப்போதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா, உபதேசத்தை கேட்கணும், பரிசுத்த உபதேசத்தை கேட்கணும், அப்போஸ்தலர் உபதேசத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு வீட்டத்தில் ஆள் அனுப்பி சீக்கிரமாக அழைத்து கொண்டு வருகிறார். பாருங்களேன், 10ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனம் வேண்டாம், 33ஆம் வசனத்தை பாருங்க. 33, நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அல்லேலூயா. உபதேசத்தை கேட்பதற்காக வாஞ்சியோடு தாகத்தோடு பேதுருவை அங்கே அழைத்திருக்கிறார்கள். பேதுரு அங்கே சென்று அவங்க உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது, வசனத்தை பேசி கொண்டிருக்கும் போதே 44ஆவது வசனம் சொல்கிறது, ஆவியானவர் இறங்கினார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்டுக்கொண்டது யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி. ஹல்லேலூயா. எவ்வளவு வாஞ்சியா இருந்திருப்பாங்க பாருங்களேன், எவ்வளவு எதிர்பார்ப்பாக இருந்திருப்பார்கள். ஆகவே உபதேசத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும் என்கிற வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வறண்ட நிலை என்ன செய்யுமா? செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. ஆக கொர்நேலியு இந்த உபதேசத்தை கேட்பதற்காக தீவிரமாக ஆள் அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வந்தது போல உபதேசத்தை கேட்கறதுக்கு வாஞ்சியாக இருக்க வேண்டும், சத்தியத்தை கேட்பதற்கு நான் விருப்பமாக இருக்க வேண்டும், ஏக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்படுகிறார் இருக்கிறார். 17ஆவது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 நாம் பார்க்கிறோம். 11ஆவது வசனத்தில் அந்த பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, மேலே உள்ள வசனத்தை பார்க்கிறோம், பெராயா என்று, பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், நம்ம வாரந்தோறும் தானே தியானிக்கிறோம், வாரந்தோறும் பைபிளை தேடி எடுத்துக்கொண்டு வரங்களும் உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்ததுனாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், சரி, அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களே பார்க்கிலும் நற்குணசாலிகளாய். இந்த நற்குணம் எப்படி உண்டாகும்? வேத வசனங்களை தியானிக்கிறதுனால, வசனங்களின்படி ஜீவிக்கிறதுனால நமக்கு சுபாவங்கள் மாறும், நற்குணசாலிகளாக மாறுவோம். அந்த குணசாலியான ஸ்திரியைத்தான் அவர்
மணவாளியாக ஏற்றுக்கொள்வார். ஆகவே உபதேச சட்டத்திட்டங்கள் மூலமாக நாம் சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. சுவிசேஷத்தினாலே சபைக்குள் வருகிறோம், உபதேசத்தினாலே நாம் உருவாக்கப்பட்டு கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அந்த பெரையா பட்டணத்தால் மனோவாஞ்சியாக ஏற்றுக்கொண்டது போல நாமும் அவனுடைய சுவிசேஷத்தை மட்டுமல்ல உபதேசத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கும்போது தேவன் விரும்புவார். யாக்கோப்பு நிருபம் 1 சொல்கிறது, நீங்கள் யாவரும் கேட்கிறதுக்கு ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமாய் நாட்களை, காலத்தை, நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் இருப்போம் என்றால் தேவ சித்த நமக்குள்ளே பூரணமாக நிறைவேறும். 119 சங்கீதம் 60 வசனத்தையும் கூட வாசிக்கலாம். 119, 60. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். பாருங்க, நாட்களை என்ன செய்யல, வீண் அடிக்கல. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கு நான் தாமதியாத ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தீவிரமாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் தேவனுடைய உபதேசத்தை கேட்பதற்கு தாமதம் இல்லாமல் தீவிரமாய் செயல்படுவோம் என்றால் இந்த உபதேசமானது நம்மை உருவாக்கும். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். ஆமேன், அல்லேலூயா. அதே போல ஒப்புரவாகுதல் விஷயத்தில் கூட தீவிரமாக நாம் செயல்படணும். ஆவியான எச்சரிப்பார், நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன்னிடத்தில் குறைண்டு உண்டு அறிந்தாயானால் அங்கேயே நீ வச்சுட்டு போய் என்ன செய்யணும்? முதலாவது அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வசனத்தில் தான் இருக்குது. எங்கே இருக்குது? அது உண்மைதான், வசனத்தில் தான் இருக்குது. நடைமுறையில் இருக்கிறதா என்றால் ரொம்ப குறைவு. ஆகவே இந்த ஒப்புரவாகுதல் விஷயத்தில் கூட தீவிரமாக நாம் செயல்படாவிட்டால் நமக்கு பலவிதமான நாசமும் மோசமும் பயங்கரமான காரியம் சம்பவிக்கும். இதைத்தான் நம்ம 1 சாமுவேல் புஸ்தகம் 25 நாம் வாசிக்கும்போது அபிகாயிலுடைய செயலானது தீவிரமாக காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். வாசிப்போம் 25 10 நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, அபிகாயிலுடைய புருஷன் நாபால் தாவீதினுடைய புருஷர்களுக்கு ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து. சரி, இந்த விஷயம் நமக்கு தெரியும். அந்த வனாந்திர நாட்களில் இந்த தாவீது அவனுடைய ஆட்களும் இந்த நாபால் அபிகாயில் குடும்பத்துக்கு வேலியை போல பாதுகாப்பாக எவ்வளோ உதவி செய்தவங்க. ஆனால் தாவீதினுடைய நெருக்கமான நேரத்தில் வாலிபர்களை அனுப்பி நாபால் இடத்துல கேட்டபோது இந்த நாபால் சொல்கிறாரு, தாவீது யார்? ஈசாயின் குமாரன் யார்? தன் எஜமானனை விட்டு புறப்படுகிற அநேகர் இருக்கிறாங்க என்று சொல்லி என்னுடைய ஆடு என்னுடைய காரியத்தெல்லாம் அவனுக்கு நான் எப்படி கொடுப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லி அனுப்பின போது இதை போய் தாவீதினுடைய ஆட்கள் வாலிபர்கள் தாவீது சொன்ன உடனே அந்த வீட்டின் மேல் ஒரு பெரிய கோபம் உண்டானது. ஒரு தீமை செய்வதற்காக தாவீது என்ன செய்தார்? கோபா வேஷத்தோடு புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேள்விப்பட்ட அபிகாயில் என்ன செய்தார்? தீவிரமாக கழுதை ஆயத்தம் பண்ணி வேலைக்காரரை கூப்பிட்டு கொண்டு, புருஷன் எங்கே போகிறேன்னு கேட்டான். இது அமாவாசையும் இல்லை, பௌர்ணமியும் இல்லை, இந்த நாளில் எங்கே போகிறேன் என்று கேட்டபோது அவள் சொன்னால் சும்மா இரும் பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவள் புறப்பட்டு தீவிரமாய் போகிறதை நாம் பார்க்கிறோம். தீவிரமாய் போனது மட்டுமல்ல, அந்த நாபாலை தாவீதை சந்தித்த மாத்திரத்தில் முகங்குப்புற அவள் விழுந்து, ஆண்டவனே எத்தனை முறை? 10-15 முறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவனே என்று சொல்லி இந்த ஒப்புரவாகுதலுக்காக அவள் தீவிரமாக செயல்பட்டாலே. அல்லேலூயா. அந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் படித்து பார்த்தா 2 விதமான சுபாவங்கள் இருக்கிற, மாம்சீக சுபாவமான நாபாலையும் ஆவிக்குரிய சுபாவமான அந்த அபிகாயிலையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 10 நாளில் நாபால் செத்து போனா, ஆனால் இந்த அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக மாறினதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அவள் தீவிரமாக செயல்பட்டாள். வசனம் படிச்சிட்டிங்கன்னா 18 வசனம்
அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 34 நெக்ஸ்ட் 34 தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாய், தீவிரமாய் நீ என்னை சந்திக்க வராமல் இருந்தால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று. 23 அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு கவனிச்சிங்களா தீவிரமாக என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவ்விதமாக அவள் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அந்த வீட்டுக்கு வர இருந்த ஆபத்து நீங்கினது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்காரி அம்மா யாரு, அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. காரணம், ஒப்புரவாகுதலுக்காக அவள் என்ன செய்தால் தீவிரமாக செயல்பட்டாள், தாமதம் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நல்ல காரியம் நமக்கு வேண்டும். சங்கீதம் 2வது சங்கீதத்தில் பார்க்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீ வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு குமாரனை முத்தம் செய்யுங்க, கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றி எரியும். ரோமர் 2 அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். ரோமர் 2:8 சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்ப்பீர்கள் என்றால், ஒப்புரவாகுதலுடைய ஊழியம் என்றும் ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்று 2 பகுதியாக நம்ம அங்கே பார்க்க முடியும். ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று சொல்வது காஸ்பல் ஆஃப் டெலிவரன்ஸ், ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்று சொல்வது காஸ்பல் ஆஃப் க்ளோரி, அதாவது மகிமைக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு ஒப்புரவாகுதலின் உபதேசமாக இருக்கிறது. ஆகவே ஒப்புரவாகுதலுக்கு தீவிரமாய் செயல்படணும். ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணுமா, ஒப்புரவாக வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுலும் கூட கெஞ்சி கேட்கிறார். ஆமேன். அப்படி என்றால் எப்போதும் தேவனோடுள்ள அந்த உறவில் உரைசல் ஏற்படாதபடி எப்போதும் அதில் உண்மையாக நாம் இருக்கணும். தீவிரமாய் செயல்பட்டு காத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவன் தேவ சித்தம் செய்வதற்கு காலதாமதம் பண்ணவே கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து. அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், அவன் உடனடியாக தேவ சித்தம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறான். அந்த பகுதியில் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 26ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்கிறது. 20வது வசனம், முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய், இதெல்லாமே பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம அவருடைய வாழ்க்கையில் உண்டாகிற காரியங்கள். ஆகவேதான் பவுலுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும்போது 1வது சுவிசேஷ பிரயாணம், 2வது சுவிசேஷ பிரயாணம், 3வது சுவிசேஷ பிரயாணம் என்று சொல்லி பலவிதமான ஊழியங்களை தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு அவர் தாமதம் பண்ணவே இல்லை. துரிதமாய் சீக்கிரமாய் தாமதம் பண்ணாமல் உபதேசத்தின் அடிப்படையில் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ரோமர் 15 அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15-19. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளவு தீவிரமாக இந்த சுவிசேஷத்தை, உபதேசத்தை எல்லா இடங்களிலும் தேவசித்தத்தின்படி அவர் செய்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு பகுதியாக கர்த்தரை நாம் மகிழ்விப்பதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு தீவிரமாக செயல்படணும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பகலின் வெயில் வேளையில் 1ஆம் வசனம், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. சரி, இப்போ அது தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த தேவ தூதர்களுக்கு அவன் என்ன செய்தான், ஒரு
தீவிரமாக கூடாரத்துக்கு தீவிரமாக ஓடி போய் அவங்களுக்கு விருந்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த வசனங்களை கொஞ்சம் படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு சீக்கிரமாக 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அடுத்து அந்த வேலைக்காரனை சொல்றாரு, மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அந்த சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் கர்த்தரை மகிழ்விக்க, தேவ தூதர்களை மகிழ்விப்பதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக தீவிரமாக ஓடுகிறான், தீவிரமாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் வேதம் சொல்கிறது பிரசங்கியில் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோர். சரி, விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்படும். ஆக இந்த ஆபிரகாமுடைய விருந்து கர்த்தரை, தேவ தூதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். 21ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். சரி, இதெல்லாம் சரிதான். என்ன நடந்தது? கர்த்தரை மகிழ்விக்கும் போது, சந்தோஷப்படுத்தும் போது, இதற்கு முன்னே சொல்லியிருந்த அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆக நாம் கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியமாக எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினாரா? ஆமாம். ஒரு விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்பட்டது. துரிதமாக, சீக்கிரமாக ஓடி இந்த வேலையை செய்தான். அந்த வாக்கு தத்தத்தை அவங்களுக்கு அன்றைக்கு நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் கீழ்ப்படுதலை குறித்து தீவிரமாக செயல்பட்ட ரெபேக்காள். ஆமேன். இன்றைக்கு கூட நம்ம வர்ஷிப்பில் நாம் பார்த்தோம் இல்லையா? ரெபேக்காள் எவ்விதமாக ஈசாக்குக்கு மனைவியானாள் என்பதை குறித்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் எலையாசராகி வேலைக்காரன் புறப்பட்டு போய் ஜெபத்தோடு கூட அவன் அங்கே அந்த துறவண்டியில் நின்றபோது ரெபேக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள். அங்கு நடந்த காரியம் பாருங்க. 18ஆம் வசனம். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு. அந்த பிள்ளை, அந்த மகள் சோம்பேறியா இல்லையா? என்ன செய்தான்? சீக்கிரமாக குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அது மட்டுமல்ல, 20ஆம் வசனம். சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டி சீக்கிரமாக தண்ணீரை ஊத்திட்டு மறுபடியும் சீக்கிரமா அவனுக்கும் அந்த ஒட்டங்களுக்கும் தண்ணீர் மொண்டு வார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு ஓடி போகும்போது சீக்கிரமா ஓடி போறா பாருங்க இல்லையா? 28. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தார். பாருங்க, அந்த மனவாட்டி ஆகிற சுபாவம் உள்ளவங்களெல்லாம் தீவிரமா, ஜாக்கிரதையா, விரைவா காரியத்தை செய்யணும். சோம்பேறி, வேதம் சொல்கிறது, சோம்பேறி குளிர்கிறது என்று விடமாட்டான், அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோம்பேறியாக இருக்கவே கூடாது. சோம்பல் தூங்கி விழ, அங்கே பாருங்களேன், அப்படித்தானே, சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த ரெபேக்காள் ஓடி 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 காரியத்தை செய்கிறாள். அதுக்கப்புறம் காரியமெல்லாம் ஓரளவு முடிந்து அவங்க எல்லாரும் பேசிட்டாங்க. இப்போது அந்த ஸ்திரியை அழைத்து கொண்டு போகும்படியாக கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எங்கள் சகோதரி 10 நாளாகிலும் எங்களோட இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் அவர் சொன்னார், எஜமான் எங்களுக்கு சீக்கிரமாக அழைத்து கொண்டு வர சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன பிற்பாடு அந்த ரெபேக்காள் இடத்துல போய் அவருடைய வாய்ப்பெருப்பை கேட்போம் என்று கேட்கிறாங்க. அவன் என்ன சொன்னா? போகிறாயா என்ற அந்த கேள்விக்கு எப்போ போகிறேன்னு கூட கேட்கல. எப்போ போகிறேன், எப்படி போகணும், யார் கூப்பிட்டு இதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளை சொன்னால் பாருங்கள், அந்த மாப்பிள்ளை கருப்பா, சிகப்பா, குண்டா, ஒல்லியா, என்ன எதுவுமே
தெரியாதபடியே அவள் என்ன செய்தாள்? அதுதான் கர்த்தரால் வந்தது என்று சொல்வது. ஆகவே அவள் கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கும்போது தீவிரமாக அவள் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக நம்முடைய ராஜாவை சந்திக்கிறதிலும் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் யோசேப்பின் வாழ்க்கையில் சிறையிருப்பிலிருந்து அவன் திரும்ப கொண்டு வரப்படுவதை பார்க்கிறோம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்போ திரும்பமாக 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். ராஜாவை சந்திப்பதற்கு அவனுக்கு என்ன இருந்தது? நல்ல மனசாட்சி இருந்தது. அவன் குற்றம் செய்யலை, பாவம் செய்யலை, தப்பு செய்யலை. அவன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலையில் இருந்தான். இப்போ தீவிரமாய் என்ன செய்தாங்க? அவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவன் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் அவன் புறப்பட்டு வந்து ராஜாவை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. முந்தின காலங்களில் அவன் எவ்வளோ நெருக்கப்பட்டான், பாடுபட்டான், கஷ்டப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், விற்கப்பட்டான். எல்லாமே அந்த யோசேப்புக்கு நடந்த சம்பவங்கள் தான். ஆனால் அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. நான் இப்போ யாரை பார்க்கணும்? ராஜாவை நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால், இந்த பாட்டு பாடும்போது அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும். எனக்கு உங்களுக்கு எப்படியோ தெரியல. அல்லேலூயா. ஆக இப்போ ராஜாவை சந்திப்பதற்காக தீவிரமாக அவன் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக, விழிப்பாக, எச்சரிக்கையாக நம்முடைய மனசாட்சி சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால தானே மத்தேயுல நாம் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27-28ஆம் வசனத்தையும் பார்க்கிறோம். 1 யோவான் 2:27-28. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. இப்படி நல்ல மனசாட்சியோடு கூட இருப்போம் என்றால் ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தம். ஏசாயா 33:17 நாம் பார்க்கிறோம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது தேவன் அதன் நடுவில் இருக்கிறாராம். படிப்போம். செப்பனியா 3:15 வசனம் முதல். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆக நம்முடைய இன்ப இயேசு ராஜாவை பார்ப்பதற்கு நாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்து நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் ராஜாவை பார்ப்பதற்கு நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களையும் நாட்களையும் பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். அதில் நம்ம அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக தீவிரமாக செயல்பட வேண்டிய பல காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, ரட்சிக்கப்படுவதற்கு தீவிரம் காட்டணும். ஞானஸ்தானம் எடுப்பதற்கும், அதே போல் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும், உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கும், தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தரை மகிழ்ச்சியாக்குறதுக்காக, கீழ்ப்படுதலுக்காக, தேவசித்தம் செய்வதற்காக, இறுதியாக ராஜாவை பார்ப்பதற்கு நாம் தீவிரமாக நல்ல மனசாட்சியோடு கூட நாம் காத்திருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, என் நேசரே தீவிரியும், என் நேசரே தீவிரியும் கந்தவர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானம். சரி, என் நேசரே நீ தீவிரியும். நாம தீவிரித்து செல்லும்போது அவரும் தீவிரித்து வந்து நம்ம என்ன செய்கிறாரு? சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஏசாயா 60:8.
மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு இந்த புறாக்களைப் போல பறந்து வருவர்களாக, பறந்து செல்வர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் நாட்களை நாம் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாததானதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ராஜாவா இயேசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் நான் வேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் ஏகமாய் எழும்புவோம். வேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் ஏகமாய் எழும்புவோம். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே. பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே. பாவமில்லாமல் காத்திடும் நமக்கு பரநேசு வந்திடுவா. பாவமில்லாமல் காத்திடும் நமக்கு பரநேசு வந்திடுவா. அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினபடினாலும் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, புதிய மாதத்திலே காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்திருந்ததற்காக உமக்கு நன்றி. விசேஷமாண்டவரே, காலை முதல் இம்மட்டும் உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை வாழ்த்தி, உம்மை வணங்க கர்த்தர் நீர் கொடுத்த விசேஷமான கிருபைகளுக்கு அபிஷேகத்துக்காக உம்மை ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிங்கள் மத்தியிலே ஆண்டவரே, உம்முடைய இந்த ஆலயத்தில் நீர் வாசம் பண்ணி இருக்கிறபடினால் நம்ம துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஆண்டவரே. நாளில் கத்தாவே, உம்முடைய சரீரத்துக்கும் உம்முடைய இரத்தத்துக்கும் நீர் எங்களை பங்குள்ளவர்களாக இந்த பூமியிலே நீர் வைத்திருக்கிறீர். எதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வருகை வரும் வரைக்கும் ஆண்டவரே, இந்த பூமியில் இப்படிப்பட்ட இந்த ஆசரிப்பை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு சென்றிருக்கிறீர் ஆண்டவரே. அது நாங்கள் பயத்தோடு பக்தியோடு கத்தாவே எப்படி ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை நாங்கள் புசித்தும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தில் பானம் பண்ணி ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களுக்கும் நாங்கள் அதை சொல்லி சாட்சிகளாக ஜீவிக்க மீதியான அப்பம் ரசமும் இருக்கிற தேசத்தில் ஏராளமான ஜனங்கள் உண்மை அறியாதபடி இருக்கிற ஜனங்களையெல்லாம் நீ சந்தித்து ரட்சித்து கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். யாராகிலும் பின்மாற்ற அனுபவத்தில் காணப்பட்டார்கள், ஆனால் அவர்களை ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனையின் பொறுப்படுத்தி விசேஷமாக அந்த நாள் எங்களோடு பேசின நல்ல வேத வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். அசதியாயிராமல் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாக எந்தெந்த காரியத்தில் நாங்கள் எதெல்லாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு பேசினீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான தீவிரமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீ தீவிரமாக வரப்போகிறீர். உடைய வருகைக்கு எங்களையும் சபையும் தகுதிப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபித்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாலிபர் கூட்டங்களை பொறுப்படும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் ஊழியங்களை பொறுப்படுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி சொல்லி ஒரு பாடல், நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு எல்லாருக்கும் தெரியும். நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு, என்றென்றும் நன்றி சொல்வேன். கடந்த காலங்கள் காத்தவா உளமார்ந்த நன்றி சொல்வேன். தாயின் வயிற்றில் தெரிந்தீரே, தாங்கி நடத்தினே. தாயின் வயிற்றில் தெரிந்தீரே, தாங்கி நடத்தினே. சென்ற நாட்களில் உம் கிருபையா நடத்தி வந்தீரையா.
நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு என்றென்றும் நன்றி சொல்வேன். கடந்த காலங்கள் காத்தவா உலமார்ந்த நன்றி சொல்வேன். வழியும் சத்தியமும் தேனவரே தேவன் இந்தவரே. வழியும் சத்தியமும் மாணவரே ஜீவன் இந்தவரே. எந்த வாழ்விலே வாழும் வரை மக்கள் மகிழ்ந்தவேன். நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு என்றென்றும் நன்றி சொல்வேன். கடந்த காலங்கள் காத்தவா உலமார்ந்த நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன் என் இயேசுவுக்கு என்றென்றும் நன்றி சொல்வேன். கடந்த காலங்கள் காத்தவா உலமார்ந்த நன்றி சொல்வேன். உலமார்ந்த நன்றி சொல்வேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.